ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த வேலையை அன்பு மகள் கவிதாவை உங்கள் கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அந்தவரே அவருடைய குழந்தையை நாங்கள் இந்த நாளிலே காண செய்திருக்கின்றேன். அதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, தாயும் சேகமாய் பத்திரமாய் காணப்பட தேவன் தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த குடும்ப வாழ்க்கையிலே மகள் ஆண்டவரே சந்திக்கின்ற எல்லா போராட்டங்கள், ஆண்டவரே எல்லா பிரச்சனைகள் அனைத்திற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலுமாய் மகளுடைய சரீரத்திலே காணப்படுகின்ற இந்த பலவீனங்களை இனி நீக்கி போட வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தின் வல்லமை மகள் மீது இறங்குவதாக. எந்த இடத்திலே மகள் பலவீனத்தை பார்க்கிறார்களோ அந்த இடத்திலே உம்முடைய வல்லமை, உமது ஆணி பாய்ந்த கரத்தின் வல்லமை இறங்க வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே அப்பா, உடலில் உள்ள சோர்வுகள், கட்டிகள் எல்லாம் மாயமாகட்டும், மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் மகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகளை தொடுகிறேன். ஆண்டவரே, நோயாளிகள் மீது அவர்கள் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுகமடைவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி மகளுக்கு இந்த வேளையிலே பரிபூர்ண சுக பலத்தை நீர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் கரைந்து போகட்டும். ஆண்டவரே, பரிபூர்ண சுக பலத்தை மகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.